எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸையும் நாங்க எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல தெரு தெருவா நாங்க பிரச்சாரங்கள் அந்த இடத்துல நீங்களும் எங்களோட பயணிச்சிருக்கீங்க. எங்களோட வெற்றிக்கு இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் முக்கியமான காரணம். அதுல நம்மளுடைய தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் கூப்பிடும் பொழுது முதல்ல நினைச்சாங்க நான் வருவனா அப்படின்னு. இப்படிலாம் கிடையாது. அரசியல் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. எப்பொழுதும் இன்றைய அரசும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, நாங்களும் சரி, தனிப்பட்ட தாக்குதல்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் நிர்வாக ரீதியாக சொல்லக்கூடிய தவறுகளை நாங்கள் உள்வாங்குகிறோம். அதை சரி செய்யதான் இந்த இடத்துல மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிகாரமா மக்கள்னா நாங்கள் மக்களிடம் பக்கம் தான் எப்போதும் நிற்போம். ஏன்னா அந்த மக்கள் தான் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை நிருபர்களா பார்க்கல, அதனால சகோதர சகோதரிகள் சொல்றேன், நண்பர்கள் சொல்றேன். அப்படி ஒரு உறவு இருக்கணும். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும், தேங்க்யூப்பா, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த அதிகாரம் ஒரு பிரம்மாண்டம், அந்த அதிகாரம் கேள்வி கேட்க முடியாது என்பதல்ல. அந்த அதிகாரம் என்பது எளிய மக்களுக்கான பணியா மாறணும். அதுதான் எங்களுடைய அரசியலுடைய குறிக்கோள், நிர்வாகத்துடைய குறிக்கோள். அதனால இங்க இருக்கக்கூடிய வரும்போதே நம்மளுடைய செயலாளர்களும் தலைவர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பில்டிங்கை பத்தி காமிச்சாங்க. இன்னும் சரியான கட்டமைப்பு இல்லை. இங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் தங்கக்கூடிய இடமோ, சரியா சாப்பிடக்கூடிய இடமோ இல்லை, இங்க பல்வேறு நபர்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய இடமோ இன்னும் ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சொன்னாங்க. பாம்பே, டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்டேட் ஆயிருக்குன்னு. உறுதியாக அவருடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சருக்கே கொண்டு போய் அது சரி செய்யப்படணும். எப்படி சட்டசபை ஒரு நிர்வாகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி பியூரோகிராசியில் அதிகாரிகள் ஒரு நல்ல ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி கோர்ட், ஜுடிஷியல் ஒவ்வொரு ஜட்ஜஸும் ஒரு நல்ல கட்டமைப்போட டெல்லி, பாம்பே எல்லாம் போகும்போது அப்படி இருக்கும். நம்ம இன்னும் சட்டசபை ஆகட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இன்னும் பிரிட்டிஷ் காலத்துல கட்டணக்கூடிய பில்டிங்ல தான் இன்னும் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கும் அப்டேட் பண்ணணும், அப்டேட் செய்யப்படும். அதுல எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்கள் இங்க அமர்ந்து ஒரு அலுவலகமா இருக்கட்டும், அவர் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு வீடா இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதற்கான பணிகளை செய்யக்கூடிய கடமையும் பொறுப்புணரும் எங்களுக்கு இருக்கு. அதிகமான ட்ரக்ஸுக்கான காரணம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுத்தை எப்படி எதிர்கொள்ளுங்கிறது தெரியறது இல்லை. அப்ப ஒன்னு லிக்கர் அடிக்ஷன் இல்லைன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷன்ல போறாங்க. அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன், நேரு ஸ்டேடியத்துல இருந்து நான் வளர்ந்தவன், எஸ்டிஐடியோட மாணவன், எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது எந்த பிரச்சனையை மன வலிமையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனாலதான் திருப்பியும் அந்த கிரவுண்ட்ல 6 மணிக்கு நாங்க டெய்லி, இன்னைக்கும் நேரு ஸ்டேடியத்துல காலைல 6 மணிக்கே இருக்கிறோம்னா இதுதான் எங்களுடைய 20 வருஷ வாழ்க்கை. 2000 அங்கதான் இருந்தோம், 2005 அங்கதான் இருந்தோம், 2010 அங்கதான் இருக்கிறோம், 2026 இப்ப அங்கதான் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஈவெண்டை எல்லாத்துக்கும் நடத்தணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டோடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது அப்போ மெம்பர் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அப்பயே நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பதிவு பண்ணேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் நடக்கக்கூடாது, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், ஜட்ஜஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அப்பயே சொன்ன பத்திரிகையாளர்களும் சேர்ந்து, இந்த 4 பேரும் சேர்ந்து எஸ்டிஐடி ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தணும்.
அதுல செயலாளர்கள் ரொம்ப கடினப்பட்டு இந்தியன் ஆயில் கிட்ட இருந்தோ, இங்க இருக்க ஜெயா டிவி கிட்ட இருந்தோ, இங்க இருக்க கிட்ட கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் வாங்கி கிரிக்கெட் மட்டும் நடத்திருக்காரு. நான் வந்தோடனே கேட்டேன், ஏன் கபடி இல்ல, ஏன் பாஸ்கெட் பால் இல்ல, ஏன் ரன்னிங் இல்ல அப்படின்னு. எல்லா கேமும் எஸ்டிடி மூலம் நம்ம நடத்தணும். அடுத்த வருஷத்துல இருந்து, அடுத்த வருஷம் இல்ல, கூடிய விரைவில் ஒரு போட்டியே வச்சுக்கலாம். பத்திரிகையாளர்களா, ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த 4 பேரையும் எல்லா கேமுக்கும் என்ட்ரி கேட்போம். அதுல பெஸ்டா டாப் டீம்ஸ்லாம் சூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுசும் நடத்துவோம். இது வெறும் சென்னையில மட்டும் நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் பங்கு பெறலான்னு ஒரு ஆன்லைன்ல ஓப்பனா ஒரு மெம்பர் எடுப்போம். அது மாதிரி தமிழ்நாடு முழுசும் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எந்த ஜட்ஜஸ் வேணா இருக்கட்டும், அவங்களும் பங்கு பெறலாம். ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய எல்லா கேமும் போட்டுக்கலாம். கபடி இருக்கட்டும், வாலிபால் இருக்கட்டும், ரன்னிங் இருக்கட்டும். வயதானவர்கள் இருந்தா அதுக்கேத்த ஒரு போன 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நேரு ஸ்டேடியத்துல அத்லெட்டிக் அசோசியேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. வயதானவர்களுக்கான ஒரு அத்லெட்டிக். 92 வயசுல ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருந்தார் 400 மீட்டர். 92 வயசு. இன்னொருத்தவங்க 101 வயசுல வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு மன வலிமை கேட்டா, நான் 15 வயசுல இருந்தே ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன், 15 வயசுல இருந்தே நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு 92 வயசுல இருக்கவங்க சொல்றாங்க. அதனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வயது கிடையாது. சோ இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், எம்எல்ஏ, மினிஸ்டர், அதனாலதான் ஆன்டி ட்ரக் பண்ணும்போது, ஆன்டி ட்ரக்ஸுக்கான ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய முதலமைச்சர் கிரவுண்ட்ல வந்து ஓடி காமிச்சார். ஓடுங்க, எல்லாரும் ரன் பண்ணுங்க, ட்ரக்ஸை தூக்கி போடுங்க, ஸ்போர்ட்ஸ் ஐயடு ட்ரக்ஸை தூக்கி போடுன்னு எழுதினார் அவர் கையாலேயே. சோ ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர் இருக்கக்கூடிய நாங்கள் புதிதாக சிந்திக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, மினிஸ்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுக்கப்புறம் பிரஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து விளையாட்டை ஒவ்வொரு கிராமத்திலையும் முக்கியமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் படிச்சு அந்த ஒரு 8 மணி நேரம் படிச்சு முடிச்சோன்னே திருப்பியும் படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி அந்த படிப்புங்கிறது ஆங்ஸைட்டியா மாறும் பொழுது அவங்களுக்கான ஒரு உடல் பயிற்சி இல்லை. அப்ப எஜுகேஷனை நோக்கி போகும்பொழுது ஒரு உடல் உழைப்போ இல்ல அதுக்கான டீம் கேமோ இல்லாம மொபைல்ல வந்து ஸ்டக் ஆறாங்க நம்ம குழந்தைங்க. அப்ப அந்த இடத்துல ட்ரக்ஸோடைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்ப அந்த ட்ரக்ஸை தூக்கி போடணும்னா விளையாட்டை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு.